Motorola எத்தனை ஃபோன் லான்ச் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஹியர்ஸ் another phone, Moto G84 under 20,000 rupees புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் என்னன்னா இதோட டிசைன் அஃப்கோர்ஸ். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா 12 GB ரேமும் 256 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அண்டர் rupees 20,000. இவ்வளோ ரேம் இவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், பாக்ஸ் பேக்கேஜிங் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணிட்டாங்க. எட்ஜ் சீரீஸோட பாக்ஸ் பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க இந்த தடவை. அது இல்லை, இங்கே மெயினாக ஒரு விஷயம் தெரியுது. பேண்டோன், விவா, மெஜெண்டா காட்டிட்டு ஃபோனை கண்டிப்பாக பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி வேற என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா? செமிஜெட்டர் டூல், சில பல டாக்குமெண்ட்ஸ், ஒரு 33 வாட் டைப் ஏ சார்ஜர், டைப் ஏ டு டைப் சி கேபிள். ஸோ ஃபோன் எடுத்தோம் நீங்கள் பார்க்குறீங்களா, கேஸை போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸோட ஃபிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி குட். நல்ல கேஸ் தாங்க, சிலிகான் கேஸு, நல்ல குவாலிட்டி கேஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு 20,000 rupees பேக்கேஜ்குள்ளே கேஸ் கொடுக்குறது இஸ் வெரி வெரி குட். ஆனால் இந்த ஃபோனை பாருங்களேன், இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு. ஐயோ, சான்ஸே இல்லைங்க, என்ன அழகா இருக்கு. இந்த ஃபோன் வந்து யாராச்சும் 20,000 ரூபான்னு சொன்னா நம்புவாங்களா? ஐயோ, ஜஸ்ட் டேக் அ லுக் அட் தி பியூட்டிஸ். அப்புறம் இந்த கலர், இந்த விவா மெஜெண்டா கலர், பேண்டோன் கலர் ஆஃப் தி இயர் வந்து தாறுமாறா இருக்குங்க. இன்ஃபேக்ட் வேற பிராண்ட்ஸ் எல்லாம் ஏன் இந்த கலரை யூஸ் பண்ணி ஒரு ஃபோன் பண்ணலன்னு எனக்கு இது வரைக்கும் தோணுது. பட் திஸ் இஸ் வெரி வெரி குட். இன்னொரு விஷயம் என்ன, இந்த பேக்கிங் மெட்டீரியல் கூட நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து வீகன் லெதர் கொடுத்துருக்காங்க. இந்த வீகன் லெதர் வந்து நம்ம மோட்டோரோலா H40ல பார்த்தோம், அப்புறம் இதுல வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் ரியல்மில கூட கொடுத்துருக்காங்க. பட் திஸ் இஸ் வெரி வெரி குட். 20,000 கில்ல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீகன் லெதர் வந்திருக்கு. பட் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த வீகன் லெதர் வந்து உங்களுக்கு மார்ஷ்மெலோ ப்ளூ கலரும் இந்த விவா மெஜெண்டா கலர்ல தான் கிடைக்கும். மிட் நைட் ப்ளூ கலர்ல வந்து உங்களுக்கு PMMA மெட்டீரியல் தான் கிடைக்கும். பட் இந்த டிசைன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குங்க, செம்ம அழகா இருக்கு. அதுவும் இல்லை, இந்த கேமரா மாடல் கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்மால். எஸ்பெஷலி நீங்க வந்து ரெண்டு கேமரா தான் இருக்கு. ஸோ சைஸை கரெக்டா வச்சிருக்காங்க, ப்ரீமியமா இருக்கு பார்க்கறதுக்கு. உண்மையா சொல்றேன் நான், ஐ லைக் திஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபிளாட் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. எவ்வளோ வெயிட் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். 200 கிலோலாம் கண்டிப்பாக இருக்கும். பட் 180 190 கீழே இருக்கான்னு பார்க்கலாமா? வாவ், எஸ் அஃப்கோர்ஸ் 170.7 கிராம்ஸ் தாங்க வெயிட்டு. செமையாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபோன் ஸ்லிம்மாகவும் இருக்குது. 7.36 mm தான். டேம் குட். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து டால்பி அட்மாஸ்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மைக் இருக்கு. கீழே வந்து உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட் கிடைச்சிடும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் கிரில். ஆக்சுவலி ஸ்பீக்கர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடைக்கும். அதை பற்றி பேசுவோம். பட் அது பக்கத்துலேயே உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கை கொடுத்துட்றாங்க. சிம் கார்டை திறந்து பார்த்துருவோமா? வாட் யூ கெட்? வாவ், சோ ப்ரீமியம் யார். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 நானோ சிம் கார்ட்ஸ் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு நானோ சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம், விச் இஸ் குட். பட் 256 GB ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணுமா? இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன், உங்கள் ஃபோனில் எவ்வளோ ஸ்டோரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகே, ஸோ ஓவராலாக டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷனலி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, SD கார்ட் ஸ்லாட்டை கொடுத்துருக்காங்க. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. கண்டிப்பாக 20,000 கீழே ஒரு டிசைன் ஃபோக்கஸ்ட் ஃபோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா 6.5 inch POLED Full HD Plus பேனல் கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate இருக்கு. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ டச் ரெஸ்பான்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா செமையா இருக்குங்க. இன்ஃபேக்ட் கலர்ஸ் கூட நீங்க டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா நேச்சுரல் மோட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நியூட்ரலா கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க. 10 bit பேனல் கொடுத்திருக்கனால கலர்ஸ் வந்து ரொம்ப பஞ்சியா இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. HDR10+ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் Snapdragon 695 ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதுல என்னன்னா நீங்க வந்து HDR வீடியோ பிளேபேக் பண்ண முடியாது போன்ல. சோ யூடியூப்லயும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடைக்காதுங்க. டிஸ்பிளேல HDR சர்டிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்க HDR வீடியோஸ் பார்க்க முடியாது, which is sad. பீக் பிரைட்னஸ் நீங்க பாத்தீங்கன்னா 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து சூரிய வெளிச்சத்துல வெளியே எடுத்துட்டு போகும்போது டிஸ்பிளே பளிச்சுன்னு தெரியும், பிரச்சனையே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து POLED டிஸ்பிளே கொடுத்துருக்கனால ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடைக்கும். அண்ட் தட் இஸ் வெரி ஃபாஸ்ட் டு அன்லாக். செமையா இருக்குங்க யூஸ் பண்றதுக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து ஓரளவு சுமார்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு காயின் வைப்ரேஷன் மோட்டர் தான் கிடைக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் வைப்ரேஷன் மோட்டர் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் ரேட்லியா இருக்கு ஃபீல். சரி, டிஸ்பிளே பத்தி பேசியாச்சு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எப்படி இருக்கு தம்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளே பண்ணி பார்த்துடலாம் ஆடியோ. ஆடியோ குவாலிட்டி தாறுமாறா இருக்குங்க, பிரச்சனையே இல்லை. இட்ஸ் வெரி வெரி குட்.
ஸோ இந்த ஃபோனில் உள்ள வந்து Snapdragon 695 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 12GB LPDDR4X RAM, 256GB UFS 2.2 ஸ்டோரேஜோ கிடைக்கும். இப்போ Snapdragon 695 நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் த பெஸ்ட் ப்ராசஸர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஆக்சுவலி பெட்டர் ப்ராசஸர்ஸ், மோர் பவர்ஃபுல் ப்ராசஸர் உங்களுக்கு கிடைச்சிரும். பட் Snapdragon 695 வந்து உங்களுக்கு 12GB 256 கொடுத்துருக்கனால ப்ரைசிங் வந்து ஓகே தோணுது. ஒரு 6GB 128GB வேரியன்ட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 15,000-16,000 வச்சிருப்பாங்க. ஸோ தட் would have been great. பட் ஒரே வேரியன்ட் இருக்கிறதுனால இதாங்க ப்ரைஸ். பட் Snapdragon 695 நீங்கள் பார்த்தீங்கன்னா AnTuTu ஸ்கோர் வந்து உங்களுக்கு about 4.2-4.3 lakhs கண்டிப்பாக கிடைச்சிரும், பிரச்சனை இல்லை. அப்புறம் ஸ்டெபிலிட்டி, CPU ஸ்டெபிலிட்டி கூட பரவாயில்ல. நான் கேமிங் கூட பண்ணி பார்த்தேன், சுத்தமாக ஃபோன் ஹீட் ஆகாது. ஸ்லிம்மாக இருந்தாலும் ஃபோன் ஹீட் ஆகிறதே இல்லை. ஆனால் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஃபோன் த்ராட்டிலும் அதிகமாக பண்ணுறது இல்லை. ஸோ கேமிங் வந்து நீங்கள் 40 FPSல BGMI விளையாடலாம். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபோன் இல்லைன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பட் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் அதிகமாக கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். அப்புறம் வர்ச்சுவல் ரேம் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால சில டைம் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும். ஆப்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரன் பண்ண விரும்புறீங்கன்னா பேக்ரவுண்டில். பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இல்லைனாலும் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி, அப்புறம் 33 watt சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 5000 mAh பேட்டரி வந்து இவ்வளோ ஒரு ஸ்லிம் ஃபோனில் இருக்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல விஷயம் தான். பட் மெயின்லி பேட்டரி டியூனிங் மோட்டர் அது வந்து சூப்பராக இருக்கும். இதில் பேட்டரி லைஃப் தாறுமாறாக இருக்குங்க. ஈஸிலி நீங்கள் வந்து 1.5 days யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் சார்ஜ் போட வேண்டியது வரும். இப்போ சார்ஜ் போடும்போது 33 watt சார்ஜர் வந்து ஒரு 50 minutes to 1 hourல ஃபுல் சார்ஜ் பண்ணிடும். ஒரு விஷயத்தில் மோட்டோரோலா வந்து எப்போவுமே குறை வைக்கிறதே இல்லை. அது என்னதுன்னா நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு Wi-Fi 5 சப்போர்ட் இருக்குது, Bluetooth 5.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் NFC சப்போர்ட் இருக்குது. ஆனால் முக்கியமாக உங்களுக்கு வந்து 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் N77 and N78. ஆனால் முக்கியமாக ஒரு டெக்னாலஜி இருக்குது, புதுசாக நிறைய ஃபோன்ஸில் கிடைக்கிறது இல்லை. இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க VoNRன்னு சொல்லிட்டு, தட்ஸ் வாய்ஸ் ஓவர் 5G. ஸோ கால் குவாலிட்டி வந்து 5Gல பெட்டர் ஆகும். ஸோ தட்ஸ் வெரி வெரி குட். சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து MyUX மோட்டோரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு மோட்டோரோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டோ ஜெஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லை ரெடி ஃபார் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் G84ல ஃபர்ஸ்ட் டைம் G சீரிஸ்ல வந்து ரெடி ஃபார் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபோனை வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதோட கான்டென்ட்டை பார்த்துக்கலாம், விச் இஸ் வெரி வெரி நைஸ். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்னால க்ளீனாக இருக்கும். ப்ளோட்வேர் எல்லாம் சுத்தமாக எதுவுமே இல்லை. ரியல்மி, விவோ அந்த மாதிரி ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு ப்ளோட்வேர் அதிகமாக கிடைக்கும். இதில் வந்து ப்ளோட்வேரே இல்லை சுத்தமாக. இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இதில் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க மோட்டோரோலா. ஸோ ஆண்ட்ராய்ட் 14 கண்டிப்பாக கிடைக்கும். பட் அதுக்கு மேலே எந்த தான் நல்லா இருந்திருக்கும். பட் 3 years செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுக்க போகிறாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனலி கேமரா பற்றி பேசுவோமா? ஒரு ப்ராக்டிக்கலான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி மோட்டோ G73லையும் இருந்தது, அதே மாதிரி உங்களுக்கு G84லையும் ஒரு ப்ராக்டிக்கலான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 50 MP பிரைமரி கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள். அந்த அல்ட்ரா வைட் வச்சு நீங்கள் மேக்ரோ ஷாட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வச்சு நாங்கள் டே லைட்ல ஷாட்ஸ் எடுத்தப்போ டீடைல்டாக இருந்தது, கலர்ஸ் கூட ஓரளவு நியூட்ரலாக இருந்தது, விச் இஸ் வெரி வெரி குட். HDR பர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆனால் ஸ்கின் டோன்ஸ் வந்து ஹியூமன் ஸ்கின் டோன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம்னு தோணுது. எனக்கு கொஞ்சம் மியூட்டடாக இருக்குது பார்க்குறதுக்கு. போர்ட்ரேட் எஃபெக்ட் கூட அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் பிரைமரி கேமரா டஸ் அ சூப்பர் ஜாப். நான் அண்டர் 20,000 ரூபீ ஃபோன் தான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்குது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. லோ லைட் பர்ஃபார்மன்ஸ், லோ லைட் ஆன் Motorola G84 இஸ் சூப்பர். அப்புறம் இந்த பிரைமரி கேமரா வச்சு 1080p 60 FPS வீடியோஸ் கூட ஷூட் பண்ணலாம். ஏன்னா 4K வீடியோ இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா 4K ரெக்கார்டிங் ஆப்ஷன் இல்லாததுக்கான மெயின் காரணம் என்னன்னா Snapdragon 695 தாங்க. Snapdragon 695ல 4K சப்போர்ட் இல்லை. பட் இந்த 1080p 60 FPS ரெக்கார்டிங் குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட். எஸ்பெஷலி சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. பட் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்காததுனால ஷேக்கி ஃபுட்டேஜாக இருக்கு. 1080p 30 FPSல உங்களுக்கு EIS கிடைக்கும். சரி, அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டீடைல்டா இருக்கு பிக்சர்ஸ் டே லைட்ல. பட் HDR பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்திருக்கலாம், லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் இந்த அல்ட்ரா வைட் வச்சு நீங்க மேக்ரோ எடுக்கும்போது ஏன்னா கிறிஸ்பா ஷாட்ஸ் வருதுங்க. நீங்க பாருங்க, டீடைல்டா இருக்கு. செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா டீடைல்டா இருக்கு, பிரச்சனை இல்லை. ஸ்கின் டோன்ஸ் நல்லா இருக்கு. இட் லுக்ஸ் வெரி வெரி குட். செல்ஃபி கேமரா வச்சு நீங்கள் 1080p 30 FPS வீடியோ ஷூட் பண்ணலாம். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. பட் நாங்கள் ஷூட் பண்ணப்போ பின்னாடி கொஞ்சம் நாய்ஸ் தெரிஞ்சுதுங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் கேமரா பர்ஃபார்மன்ஸ். பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த குட் கேமரா ஃபோன்ஸ்னு சொல்லலாம். டீசென்ட் அபவ் ஆவரேஜ் கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஓவரால் G84 நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன் உள்ள ஃபோன் வித் ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர், SD கார்டு ஸ்லாட் அதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்கனால ஸ்டோரேஜ் பிரச்சனையே வராது. இன்க்ளூடிங் SD கார்டு இருக்கனால நீங்க SD கார்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கூட பரவாயில்ல. என்ன Snapdragon 695 யூஸ் பண்ணாம வேற ஏதாச்சும் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் திஸ் இஸ் வாட் யூ கெட். சோ நீங்க G84 வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஃபோன் கம்பேரிசன்ல வேற ஏதாச்சும் ஃபோன் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல அதுவும் கேட்டுருங்க. நாங்க ட்ரை பண்றோம். சோ இந்த வீடியோல அவ்வளவுதாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துருங்க. I'll be very happy. அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.